ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது எக் மசாலா. என்னடா எக் மசாலா சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் அண்டு டொமேட்டோ, ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் சேம் ஸ்மால் பீசஸாக வச்சுருக்கேன். எக்கு உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் 5 எக் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறோன்னு பார்த்துடலாம். ஆயில் தேவையான அளவு எடுத்துக்கலாம். அது கூட அந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கி அந்த ஸ்மெல்லே நமக்கு தெரியும் நல்லா வதங்கிருச்சுன்னு. அந்த ஸ்டேஜில் ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஓரளவு பதத்துக்கு வதங்கின பிறகு, ஏன்னா இது வந்து நம்ம எக்கோடு ஆட் பண்ணுறதால ஓரளவு வதங்கினாலே போதும். ஸோ தக்காளியும் தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அது கரிச்சுன்ற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. இதில் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக தனியாத்தூள் அண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எக் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு ஃப்ளேவர் எப்படி இருக்கும் தெரியுமா? கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சால் திருப்பியும் வீட்டில் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பாடோட பரிமாறும் போது வீட்டில் இருக்கவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பை ஃப்ரெண்ட்ஸ்.